நிலையாமை தெரிந்தால் ஞானம் வாய்க்கும். நிலையாமை தெரியணும். அப்பதான் நிலைத்த பொருளை பிடிக்க வருவான். இதெல்லாம் நிலையானது நினைச்சிட்டு இருந்தா எப்ப பொருள் நிலை, யாக்கை நிலை, யாக்கைன்னா உடம்பு, இளமை நிலையானது, இந்த வாழ்க்கை நிலையானது, இந்த பிறவி நிலையானது, உறவுகள் நிலையானது, என் பதவி நிலையானது, என் அதிகாரம் நிலையானது, என் வேலை நிலையானது, ஒன்றும் கிடையாது. எதுவும் நிலை இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை அனுபவிக்கிற வாய்ப்பு கூட இறைவன் சில சமயம் கொடுக்க மாட்டார். அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க, நல்ல பணக்காரர்னா யார் தெரியுமா? சிந்தையின் நிறைவே பணக்காரர். செல்வம், ஒரு செல்வந்தர் அப்படின்றது யாரு? சிந்தையின் நிறைவு. சிந்தையில நிறைவா இருக்கியா, நீ தான் பணக்காரன். எவ்வளவு வந்தாலும் சில பேர் பிச்சைக்காரங்களாவே இருப்பாங்க. அவங்க பணக்காரங்க கிடையாது, பல கோடி வச்சிருப்பாங்க. நிறைவு வரலன்னா என்னங்க? சிந்தையின் நிறைவு தான். ஆனா கொஞ்சம் பணம். ஒரு திரைப்படத்துல நீங்க கூட பார்த்துருக்கலாம். அந்த திரைப்படம் நான் 3 முறை பார்த்தேன். அவ்வளவு பிடிச்சது அந்த படம். இன்ன வரைக்கும் அப்பேற்பட்ட ஒரு படம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு எண் 18/9ன்னு ஒரு படம் வந்தது. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. கண்ணு கலங்காம உங்களால அந்த படம் முடிக்கவே முடியாது. யார் பெரிய எவ்வளவு பெரிய ஒரு தைரியசாலி கூட அந்த படத்துக்கு போங்க. எவ்வளோ லேர்ன் பண்ணிட்டு வரலாம் தெரியுங்களா அந்த படத்துல. அதுல அந்த ஹீரோ அவன் கதாபாத்திரத்தை காட்டுவாங்க. இது ஏன் சொல்றேன்னா, சிந்தையின் நிறைவே செல்வம் அந்த உடையவர்ன்றதுக்கு ஔவை அப்போ எழுதி வச்சது. அந்த திரைப்படத்துல அந்த காட்சி இருக்கும். அதுக்காகவே அந்த படத்துக்கு நான் போய் பார்த்து, அப்பெல்லாம் யூடியூப் கிடையாது நமக்கு. அதனால எனக்கு பிடிக்குது, நான் போய் பார்க்குறேன். என்ன படம், என்ன படம் அது. அந்த கதாபாத்திரம், கதாநாயகன் சின்ன பையனா காட்டுவாங்க. அவன் செங்கல் கல்லுல இருப்பான். அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவ்வளோ வறுமை குடும்பம். கூழு கூட கிடைக்காது, கஞ்சி கூட. ஆனா அந்த குழந்தை அவ்வளோ அன்பானவன். ஏதோ ஒரு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த கடனை அடைக்க சொல்லி அந்த குழந்தைய அடிமையாக்கிப்பான். அந்த தாய்கிட்ட இருந்து அந்த புள்ளைய பிரிச்சுருவாங்க. அவன் கதறுவான், எதுவும் வேணாம், எங்க அம்மா கூட இருந்தா போதும். அந்த தாய் கூட கூட அந்த குழந்தையால இருக்க முடியாது. அப்பா இல்ல. அது ஏதோ ஒண்ணு அன்பு காட்டும். அதுங்க 2ம் அந்த இருக்கிற அந்த பழையத எடுத்து 2ம் சாப்பிட்டு அப்படி இருக்கும் அந்த காட்சியே நமக்கு. கண்ணு கலங்கும். ஆனா அத கூட அந்த முதலாளி பொறுத்துக்க முடியாம, "இத நீ கடன் குடுக்கணும்" அப்படின்னு பொய் கணக்கு சொல்லி, அந்த குழந்தைய வந்து வடநாட்டுக்கு வித்துருவான். அந்த குழந்தை அங்க ஃபோனு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா பணத்த அனுப்புவான், அந்த முதலாளி அடிச்சுப்பான். குழந்தை அங்க போய் சம்பாரிச்சு, அது அடிமை இது பண்ணி ஏதோ நடக்கும். அப்படியே வளர்ந்துருவான். அப்புறம் தப்பிச்சு ஓடி வந்து அம்மாவ பார்க்க வருவான். அம்மா செத்து போயிட்டுருப்பாங்க. அதுக்கு பிறகு அவன யாரோ மீட்டு சென்னைக்கு அனுப்புவாங்க. பணமே இருக்காது அவன்கிட்ட. பசியோட துடிச்சு கிடப்பான். பசியில கிடப்பான். உயிர் பிழைச்சா போதும்னு ஏதோ அந்த முதலாளிகிட்ட இருந்து ஓடி வந்து, அந்த உயிர் பிழைச்சா போதும் அந்த சென்னையில வந்து பசியில துடிச்சு அவன் கிடப்பான். அப்போ ஒரு திருநங்கை பெண்ணு அவன காப்பாத்தி, அவன கொண்டு போய் ஒரு தள்ளுவண்டி, அவ்வளோ நல்ல கணவன் மனைவி அவங்க. அவங்ககிட்ட வேலைக்கு சேர்க்கும். முதல்ல அவங்க சாப்பாடு குடுப்பாங்க. அப்படி சாப்பிடுவான். சாப்பிட்டு அவங்கள நன்றியோட பார்ப்பான். என்கிட்டயே ஏதாவது வேலை வச்சுக்கப்பா, இருந்துக்கோன்னு. அவரு டெய்லி ஏதோ ரூ. 10 ரூ. 20 குடுப்பாரு. சாப்பாடு போட்டு ரூ. 10 அப்படி குடுப்பாரு. அந்த ரூ. 10 அவன் செலவு பண்ணாம, அவன்கிட்ட அது எவ்வளோ சேர்ந்துருக்கும். ரூ. 100வோ, ரூ. 150வோ சேர்ந்துருக்கும். ஃபர்ஸ்ட்டு அந்த பணத்த பார்க்குறான். அந்த காட்சிய பாருங்க. ஃபர்ஸ்ட்டு அத பார்ப்பான். அவனுக்கு எப்படி இருக்கணும் அந்த பணம்? ரமண ரூ. 100 அவனுக்கு எப்படி இருக்கணும்? இதுவரைக்கும் பணத்த அவன் கையில பார்த்ததில்ல. அப்போ அந்த ரூ. 100 அவனுக்கு எப்படி இருக்கணும்? அந்த அந்த காட்சிக்காக செல்வேன். அத எடுத்து இப்படியே பார்ப்பான். அப்படியே கண்ல ஒத்திப்பான். நம்மகிட்ட பணம் இருக்கு. அப்படியே எல்லாம் ரூ. 10 நோட்டு அப்படியே அழுக்கா சுருட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி வச்சிருப்பான். அவன மாதிரியே ஒரு பையன் பசியோட அங்க சின்ன பையன் விழுந்து கிடந்திருப்பான். அவன மாதிரி அவன் எப்படி விழுந்து கிடந்தானோ, அந்த மெட்ராஸ்ல, சென்னையில ஒரு பையன் விழுந்திருப்பான். இவனுக்கு அவன் ஞாபகம் வரும். ஓடி போய் அவன அணைச்சு, உடனே அந்த தள்ளுவண்டிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு அவனுக்கு குடுத்துட்டு என்ன பண்ணுவான்? அம்மா, அப்பா பசியோட இருக்காங்க. இந்தா இத வச்சுக்கோ. அண்ணா உனக்கே என்னண்ணா, இவ்வளோ பணத்த வச்சு நான் என்னடா பண்ண போறேன்னுவான். அந்த ஒரு இடம், டேய் நீ தான்டா கோடீஸ்வரன். அந்த ஒரு சீன் தான் சொல்ல வந்தேன். இவ்ளோ பணத்த வச்சுட்டு நான் என்னடா பண்ண போறேன்? நீ எடுத்துன்னு போய் அம்மா, அப்பாக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி போடு போ. இவன் தான் கோடீஸ்வரன். ஆனா எத்தன பேர் எவ்வளவு இருந்தாலும் இல்ல, இல்ல. எவ்வளவோ இருக்குங்க. வீட்ல எல்லாம் இருக்கும்.
வெள்ளி தட்டு இருக்கும். வாரியார் சுவாமிகள் வர்ணிப்பாரு பணக்காரனை பத்தி. இந்த சிந்தையின் நிறைவே செல்லும்ன்றது அவரு ஒரு இடத்துல சொல்லுவாரு. யார் பணக்காரன்? பணம் வந்தா கூட அத அனுபவிக்க வாய்ப்பு இல்லாம நிறைய பேர் கிடப்பாங்க. வீட்ல இருக்குமா? 4 வாசல் இருக்குமா? 4 வாசல்லையும் கார் இருக்குமா? 4 டிரைவர் இருப்பாங்களாம். பெட்ரோல் போட்டு எல்லா காரும் இருக்குமா? உள்ள ஃபுல்லா மார்பிளாமா. அப்படியே தேக்கிலேயே இழைச்சி வச்சிருப்பாங்களாமா. அப்படியே 20 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் இருக்குமா? சமையல்காரங்க ஒரு 10 பேர் இருப்பாங்களாம். எல்லா வகை சமையலும் அங்க நடக்குமா? இல்லாத காய்கறி கிடையாது. கிச்சடி, சம்பா, அரிசி அது இதுன்னு ஒரு லைனா போடுவாரு. இங்கிருந்து மிளகா, அங்கிருந்து புளி, இங்கிருந்து துவரம்பருப்பு, இந்த ஊர்லேருந்து உளுத்தம்பருப்புன்னு ஒரு லைனா சொல்லுவாருங்க அவருக்கு தெரிஞ்சதெல்லாம். பெல்லாரி, வெங்காயம், அந்த வகை பூண்டு, இந்த வகை இங்கேருந்து புடலங்கா, அங்கேருந்து எல்லாம் வந்து தேனும், நெய்யுமா, பாலுமா, தயிருமா அப்படி வச்சு வெள்ளி தட்டு வச்சு எல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க சொந்தக்காரங்கலாம். ஆனா அந்த வீட்டு முதலாளிக்கு இம்முத்தூண்டு கேப்பக்களி. ஏன்? ஃபுல்லா சுகர். இருந்து அனுபவிக்க முடியுதா? அதே அவன் வீட்டு வேலைக்காரன் புழக்கடையில இருப்பான். இவரு அப்படியே சோகத்தோட அத அழகா சொல்வார் வாரியார் சுவாமி. போய் ஜன்னலாண்ட என்ன வாழ்க்கை நிக்கிறான். அவன் வீட்டு வேலைக்காரன் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு சுட்ட 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 அப்படியே அந்த இட்லி பேரு சொல்லுவாரு. அப்படியே பூ மாரி இட்லி சுட சுட வச்சு, அந்த இட்லி வந்து சாம்பார்ல நீந்துமா. கிண்ண அவர் சொல்வாருங்க, கிண்ணம் நெறைய சாம்பார ஊத்தி, அதுல ஒரு 4 கரண்டி நெய்யி. ஏதோ வடிவேலு அப்படி ஒரு 2 ஸ்பூனு ஒரு முள்ளு கரண்டிய போட்டு அப்படி குண்டா மாதிரி வைக்கிறாங்களாம் மனைவி. அது வந்து 4 ஆள் சாப்பிடுது. 16 இட்லி மிதக்குதாம். முதலாளி பார்க்குறாரு. "நல்லா சாப்ட்டு, அதுக்கப்புறம் இன்னும் என்னடி இருக்குன்னு?" கேட்டாராம். "தோசை சுட்டு தரவா? கார சட்னி வைக்கவா?" "ம்." "அப்புறம் வேற என்ன வேணும்?" "கொஞ்சம் அதுல லைட்டா வெங்காயம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் பொடிய போட்டு நெய்ய ஊத்தி குடு." "ம்." "அப்புறம் வடை எடுத்துன்னு பார்க்குறாரு. பார்த்துருக்கீங்களா? ஸோ இது இறைவன் குடுத்தா மட்டும் போதாது. அனுபவிக்க இருக்கணுமே. சிந்தையின் நிறைவே செல்வம். சலிக்காது. எல்லாத்தையும் கடவுளோட சேர்த்து பாருங்களேன். எந்த ஒண்ணையும். இப்போ ஒரு இடத்துல உங்கள எல்லாரும் உங்க மேலதிகாரி திட்டினே இருக்காரு. எப்படி இருக்கும் அந்த லைஃப்? என்ன போனாலே இந்த மனுஷன் கத்துறான். என்ன பொண்டாட்டிகிட்ட ஏதாவது சண்டையான்னு கூட தெரியல. நம்மள வந்து வாட்டுறானா? எப்படின்னு நமக்கு கோவம் வரும். இவரு என்ன இப்படி வரும் இல்லையா? அப்ப பாருங்க. இறைவா, இவராக வந்து நீ என்னை சோதிக்கிறாய். நீ நல்லா இருப்பா. நான் யார எந்த காலத்துல எப்படி திட்டினனோ, அதனால நீ என்ன திட்டின்னு இருக்க. கணக்கு முடிச்சிடலாம். அப்படின்னு அமைதியா போய் அவர மீட் பண்ணுங்க. அவர் அமைதியாயிடுவாரு. உங்கள பார்க்குற விதமே மாறும். ப்ராப்ளம் சால்வ்ட். அவ்வளோதான். கண்ணாடி தான் இந்த உலகம். நீ எப்படி பார்க்கிறாயோ, அது அப்படி உன்னை பார்க்கும். இப்ப கண்ணாடிக்கு போறீங்க காலையில எழுந்துக்கிறோம். கண்ணாடில காலையில எழுந்து உங்க முகத்த பாருங்க. உங்களாலயே பார்க்க முடியாது. தலைவிரி கோலமா. ம். எப்படி இருப்பீங்க? பார்ப்பீங்களா? பார்த்தாலே என்னச்சி நானா இது? அதே கொஞ்சம் அப்படி முகம் கழுவிட்டு தலையெல்லாம் அப்படி பண்ணிட்டு வந்து பார்த்தா, அப்பல்லாம் பழங்காலத்துலலாம் எழுந்தவுடனே தலை வாரிடுவாங்க. எண்ணெய வச்சு. பல்லு விலகிடு. இப்போலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியே தலைவிரி கோலமா நைட்டிய போட்டுன்னு சுத்த வேண்டியது தான். அப்பல்லாம் பெரியவங்க எழுந்தவுடனே தலை வாருவாங்க. ஏன்? தலைவிரி கோலமா போய் யாருக்கு முன்னாடி நிக்கக்கூடாது. நாகரீகம். எதுக்கு சொல்றேன்னா, அப்ப அந்த கண்ணாடி தான் இந்த உலகம். நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படிதான். இறைவனும் அப்படித்தான். அவன் நல்லவன் அப்படின்னு நீங்க நெனச்சு நீங்க நல்லவனா பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவன், இந்த உலகமும் நல்லது. நீங்க இந்த உலகமே மோசம் அப்படின்னா, இங்க சரியில்லன்னு அர்த்தம். எல்லாம் நல்லா தான் பாருங்க. இப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு இப்ப ஆராய்ச்சி பண்ணுங்க. இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா. மணிமேகலையில வரும் இது. மணிமேகலை என்கிற ஒரு நூல் இருக்கு இல்லையா? சரி. அது எதுக்குள்ள வரும்? ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. புத்த மத காப்பியம். எழுதியவர் சீத்தலை. தமிழ் அப்படியே பெருமைப்படுது. சீத்தலை சாத்தனார். சரி. அதுல ஒரு கதாபாத்திரம் பேசும். யார்? விசாகை. அந்த பொண்ணு பேரு விசாகை. புத்தரினுடைய தீவிர சிஷ்யை. ஆனா இல்லறத்துல இருக்கா. அவ பிட்சுனி ஆகல. அவள வந்து
வேற்று ஒரு மதத்தினுடைய குடும்பத்துல குடுத்துருவாங்க. அவங்க வேற மதத்தை பின்பற்றுவர்கள். அப்பதானே புத்த மதம் பரவுது. அப்ப புத்தர் இருக்காரு. அதனால கொஞ்சம் இந்த பெண் மேல அந்த வீட்டாருக்கு வருத்தம். இவ என்ன நம்ம இத பின்பற்றாம, இவ ஏதோ புத்தா புத்தான்னு. ஆனா அந்த பெண் வந்து ரொம்ப சிறந்த பெண். புத்தர் வந்து தானத்தை ரொம்ப வலியுறுத்துவார். பசியோட இருக்கவங்களுக்கு சோறு போடணும். புத்தருடைய தத்துவம். இந்த பெண் அதுல ரொம்ப ஈடுபாடு காட்டுறா. மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணு. ஆனா இவங்க வீட்ல அத ஃபாலோ பண்ணல. அதனால பரவால்ல. எப்படியாவது இந்த குடும்பத்தை திருத்தணும்னு அவ பார்க்குறா. அறிவார்ந்த பெண். அடக்கமான பெண்ணா இருக்கா. ஒரு முறை ஒரு வறியவர் வந்து அவருடைய மாமனார் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஏற்கனவே நான் சொன்னேன். ஒரு முறை சொல்லியிருக்கேன். மாமனார் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப வெளியில இருந்து ஒரு வறியவர், "அம்மா" அவங்க மொழியில, உடனே இந்த மொழியாம அவங்க "அம்மா பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு" கேட்குறாரு. உடனே இந்த மாமனார் என்ன பண்றாரு, "போ போ இங்கெல்லாம் உனக்கு சாப்பாடு இல்ல. இது உனக்கு கொட்டுறதுக்கு தான் இருக்கும்மா. நல்லா கையும் காலும் நல்லா தானே இருக்கு. போங்கயா" புத்த பிட்சு. அவர்கள் எல்லாம் இளமையோடு இருந்தாலும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணுன்றது புத்தரின் கட்டளை. ஆனால் அவர்கள் உலகத்துக்காக உழைப்பாங்க. நெறைய பேருக்கு சேவை செய்வாங்க. ஆனால் வேலைக்கு போக்கூடாது. பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். உடல் உழைப்பு இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. பணம் வாங்க மாட்டாங்க. பிச்சை எடுத்து சாப்பிடணும். அந்த மாமனார் கத்துறாரு. இப்ப இந்த பெண் என்ன சொல்கிறாள், "ஏன்பா இங்க வந்து பிக்ஷை எடுத்துன்னு இருக்க? அவரே பழைய சோற சாப்பிட்டுன்னு இருக்காருன்னு" சொல்லிறா. அப்பதான் அவரு நல்லா சுட 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 சாப்பிட்டுன்னு இருக்காரு. வந்துச்சு அவருக்கு கோவம். "நான் என்ன பழைய சோறையா சாப்பிடுறேன்? எப்படி இப்படி வந்து வந்தவனே இப்படி பேசுவ நீ?" அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அவர் நல்ல மனிதர். பஞ்சாயத்துக்கு போயிருவாரு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது அவ்வளவு அந்த ஒரு பிச்சைக்காரங்கிட்ட என்னை இறக்கி வச்சு பேசிட்டா, இந்த ஊர்ல பஞ்சாயத்து கூட்டுங்க. என்ன நம்ம விளக்கம் குடுக்கணும். அது எப்படி அது? ஏன்னா நான் ஏதாவது வந்த பொண்ண ஏதோ பேசிட்டேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பஞ்சாயத்த கூட்டி என்னன்னு அவள விசாரிங்க. அந்த பெண்ண கூட்ட, "ஏம்மா வந்த இடத்துல இப்படி நீ மாமனார் இவ்வளோ பெரியவர நீ பழைய சோறு சாப்பிடுறாருன்னு சொல்லலாமா? அவரு இன்னும் நல்லா புது சோறு தானே சாப்பிட்டு இருந்தாரு. சுடு சோறு ஏன் சொன்ன?" "இல்லைங்கய்யா, அவர் இந்த பிறவில எந்த தர்மமும் செஞ்சதா தெரியல. ஆனா தர்மம் செய்வர்களுக்கு தான் 3 வேளையும் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்றாங்க. அப்ப இந்த 3 வேளையும் அவர் நல்லா சாப்பிடுறாரு. ஒரு குறை இல்ல. அவ்வளோ பெரிய செல்வந்தர். அவருக்கு சுட சுட சாப்பாடு தட்டுல வருது அப்படின்னா, அப்ப அவர் செஞ்ச தர்மம் இல்ல. அவங்க மூதாதையர்கள் செஞ்ச தர்மம் அவருக்கு இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா, அது பழைய சோறு தானே. இந்த பிறவில அவர் என்ன செஞ்சாரு? வந்த ஒரு வறியவருக்கு சாப்பாடு போடக்கூடவா இல்ல? எத்தனை செல்வம் இருக்கிறது. ஏன் செய்யல? அதனால் நான் அப்படி சொன்னேன். அவர் சாப்பிடுறது பழைய சோறு. அவர் சம்பாரிச்ச தர்மத்தினால அவர் சாப்பிடல. பணம் சம்பாரிக்கலாம் ஐயா. ஆனா சோறு சாப்பிடுற அந்த அந்த தன்மை இருக்கு பாரு, அது தர்மத்தினால தான் கிடைக்கும் அப்படின்னோனே அவரு திருந்துறதா அது வரும். அந்த பெண், அந்த விசாகை என்கிற பெண் அந்த நேரத்தில் மாமனாருக்கு சொல்றதா மணிமேகலையில ஒரு பாட்டு வரும். "அப்பா இப்படி நீ யாருக்கும் சோறு போடாம இருக்கியே, இளமையும் நில்லா." மிஞ்சி போனா இளமை எவ்வளவு நாள் நினைக்கிறீங்க? 30 வருஷம் கூட கிடையாது. பாலகன் ஒரு வயசு. அதுக்கு பிறகு விடலை பருவம். 20 வயசுலேருந்து தான் இளமை. 20லேருந்து 40 தாண்டுனாலே 20 வருஷம். அப்படி 50. அதுக்கு பிறகு 40 வயசு கடந்துட்டாலே அலர்ட் ஆயிடணும். இல்லாத நோய்கள் எல்லாம் அப்படி செமிங்கி குடுக்கும். அது வரைக்கும் கல்லும் தின்னா கரைஞ்சு போயிடும். அடிக்கும் அலாரம். 50 வயசு ரொம்ப அடிக்கும். 60 வயசு கலரும். 70, 80 இருப்புமானே தெரியாது. இவ்வளவுதான். இதுல எங்கிருந்து வருது? இளமையும் நில்லா, யாக்கையும் நில்லா. அவ சொல்றா, "வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா." எப்பா நீ உன் வீட்ல இவ்வளோ பெரிய வளவிய வான் பெரும் செல்வம் வைத்திருக்கிறாயே! அதுவும் நிலையில்லை. அதனால தான் அதுக்கு பேர் செல்வம்னு போட்டு வச்சிருக்காங்க. "கூத்தாட்டவை குழாத்தற்றே" என்கிறார். ஒரு கூத்தாடிகளினுடைய குழாம் எப்படி கலைஞ்சு போயிடுதோ, அதுபோல உன் செல்வம் வரும், போகும், கலைஞ்சு போயிடும். இப்ப வரும். இன்று உன்னுடையது, நாளை மற்றவருடையதாகிறது. எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றவருடையது. அது மட்டும் எழுதி போட்டு வச்சுப்போம். உட்காந்துப்போம். படிப்போம். நோ யூஸ். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவ சொல்றா, "வளவிய வான் பெரும் செல்வமும் நில்லா." இது உன்னை காப்பாத்தும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு இந்த ஒரு செய்தியை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணேன்.
நம்ம நெறைய பேர் நெனைக்கிறோம், பணம் நம்ம சேர்த்து வச்சுடணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு எத்தன பேர் அந்த பணத்த இழந்துட்டு, பெரிய பணக்காரங்கலாம் ஒண்ணும் இல்லாம இருக்காங்க தெரியுங்களா? ரொம்ப சிறந்தவங்க தான். அவங்களது ரொம்ப நல்லா அவங்க பணத்த எல்லாம் வச்சு ஒரு வீடு வாங்குனாங்க, வீடு கட்டுனாங்க. நிலம் வாங்கி ரொம்ப ஆசாசையா கட்டினாங்க. அவ்வளோதான் நம்ம சொத்துப்பா. வீடு இருக்கு. நாளைக்கு நமக்கு கஷ்டம் இல்ல. எல்லாத்தையும் வித்து வீடு நல்லா கட்டிக்கிட்டு, வயசான காலத்துல நமக்கு அந்த வீடு இருக்குன்னு நெனச்சாங்க. சேஃப்டி. என்னாச்சு தெரியுங்களா? திடீர்னு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த எடுத்துக்கிச்சு. ஒண்ணும் பண்ண முடியல. உடைஞ்சு போயிட்டாங்க. உடைஞ்சு போயிட்டாங்க. எப்படி தாங்குவாங்க? 1,50,00,000 என்னமோ. அது கூட நான் குறைவா சொல்லலாம். என்ன ஆயிருப்பாங்கன்னு நெனைக்கிறீங்க? நமக்கு அலட்டு. எதுவும் நிரந்தரம் இல்லப்பா. இப்போ வயநாட்ல அடிச்சுன்னு போச்சு. சென்னையில வெள்ளம் வந்தப்போ அடிச்சுன்னு போச்சு. காரெல்லாம் போச்சு. வீடெல்லாம் உள்ள புகுந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாரு அவரு. அவரு யாரோ கூப்பிட்டா மாரி உள்ள வந்தாரு. மொத்தத்தையும் எடுத்துட்டு போய் கடல்ல போய் கொட்டிட்டு வந்துட்டாரு. ஓகே டன் அப்படின்ட்டாரு இயற்கை கிட்ட. முடிச்சுட்டேன். 1 மணி நேரம் தான் வருவாரு. அப்படி அடிச்சுன்னு வருவாரு. கொண்டு போய் எல்லாத்தையும் கடல்ல போட்டுருவாரு. ஒண்ணும் பண்ண முடியாது இயற்கை கிட்ட. புயல் வருவாரு. ஒரு 1 மணி நேரம் அடிச்சு சுத்தி சுத்தி நம்ம ஏதோ கூப்பிட்டா மாரி வந்தா அடிச்சு எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி தள்ளிட்டு போயிடுவாரு. நீ ஒண்ணும் இல்லன்னு இயற்கை காமிச்சுட்டு போயிடும். பயம். என்னடா இது? இறைவன் யார எங்க சோதிப்பான்? என்ன பண்ணுவான்? "வளவிய வான்பெரும் செல்வமும் நில்லா." சரி இது தராது. புள்ளை குட்டிங்க அது காப்பாத்துமா? புள்ளைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தான் உங்க புள்ள. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து இத வாங்கிக்கோங்க. ஏதோ நான் வந்து பிரிக்கிறேன்னு நெனைக்காதீங்க. இந்த எண்ணத்தோட இருங்க. உங்கள யாரும் பிரிக்க முடியாது. நீங்க நீங்க கம்பீரமா இருங்க. அவங்கள நம்பி அந்த நான் வளர்த்துட்டேன் அவ்வளதான் பார்த்துக்கோ போ. சேஃப்டி பண்ணிக்கோ. அவங்க அன்பு காட்டலையா? நீ அன்பு குடு. அவங்க காட்டுறாங்க, காட்டல அவன் வந்து பார்த்துக்கிறான். ஆனா நீங்க சேஃப்டியா இருங்க. உடல் நலத்தாலும், பண பலத்தாலும் ஓரளவுக்கு நீங்க சேஃப்டியா இருந்தா பாடுவாரே, "யாரை நம்பி நான் பொறந்தேன் போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வந்த பின்னே வாங்கடா." அப்படிலாம் கூட வேணாம். நான் யார நம்பியும் பொறக்கல. எல்லாம் வல்ல பரம்பொருள் என்னை காக்க இருக்க நான் யாருக்கு? நான் குடுப்பேன்டா. அவ்வளதான் கேட்க மாட்டேன். இந்த கம்பீரம் எப்ப இருக்கும்? நீங்க உடல் நலத்தோட இருந்தா தான் இருக்கும். என்ன செல்வம் இருந்தாலும் உடல் நலம் இல்லன்னா டிபெண்டன்ட் ஆயிடும். வேலைக்காரி கூட வந்து இடிச்சுட்டு போவா. செம்ம கூட்டுனே இருக்கிற. நிஜமா நடந்ததுங்க. அந்த அம்மா அவ்ளோ பெரிய கோடீஸ்வரங்க. இன்னொரு சம்பவம். அந்த வேலைக்காரம்மா எப்ப பாரு நய்யி நய்யி நய்யின்னு கூப்பிட்டுனே இருக்குது இந்த அம்மான்னு சொல்லி, அந்த அம்மா போனா வேலைக்காரம்மா கூட என்ன அடிக்கிறாங்க. ஏன்? வீட்ல சொன்னேன்னு வச்சுக்கோங்க, வேற வேலைக்காரங்க கிடைக்காது. கம்முனு இரம்மா, நீ ஏம்மா கூப்பிட்டுனே இருக்கிற? அப்படித்தான் பொண்ணும் புள்ளையும் சொல்லிட்டு போகும். நான் எங்களையே படுத்துற, வேலைக்காரம்மாவ என்ன படுத்துறியோ? சொல்லுவாங்களா இல்லையா? பணம் இருக்கு. அந்த அம்மாவுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு. அந்த அம்மாவுக்கு பென்ஷன் வருது. வீட்டுக்காரு பென்ஷன் வருது. உடம்பு போயிடுச்சு. பார்த்துக்கோங்க. அததான் சொல்ல வரேன். ஒரு தாய் 10 புள்ளைங்கள காப்பாத்துவா. என்ன வீட்டு வேலை செஞ்சு கூட அவ அவ பொறுப்புணர்வோட காப்பாத்துவா. அவளே அவ தாய பார்த்துருப்பாளான்னு தெரியாது. கீழ் நோக்கி அன்பு பாயும். ஆனா அந்த 10 புள்ள ஒரு தாய நீ கொஞ்ச நாள் வச்சுக்கோ. ஏய் நான் என் வீட்ல வச்சுக்கணுமா? நீ கொஞ்ச நாள் வச்சுக்கோ. அந்த அம்மாக்குன்னு உணர்வு கிடையாது. ஒவ்வொரு வீடா போய் விடுதி மாரி தங்கிடும் இருக்கும். பந்தாடுவாங்க. ஆகஸ்ட் மாசம் 31 நாள் வருது. நீ மட்டும் 28 நாள்ல தான் வச்சுன்னுருந்த. இந்தா பேசிப்பா அந்த தாய் மனம் வலிப்பதை பற்றி. இதெல்லாம் நடந்தது தாங்க சொல்றேன். நீ எப்ப பாரு பிப்ரவரி ஏத்துக்கிற? எவ்ளோ வலி. இதெல்லாம் இப்பவே ஞாபகம் வந்துடணுன்றேன் நானு. அப்ப வரக்கூடாது. இப்படித்தான் இருப்போம். இறைவா! இந்த மாரி என்ன பண்ண வச்சுடாத. உன் திருவடிகள பிடிச்சுட்டு கம்பீரமான வாழ்க்கைய குடு. இதெல்லாம் நிலை இல்ல. அது அந்த பொண்ணு சொல்றா, "புத்தேள் உலகத்தை புதல்வரும் தாரார்." புத்தேள் உலகம் என்பது
முக்தி நிலை, அந்த உலகம், சொர்க்கம், பேரின்ப உலகமோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அந்த உலகத்தை புதல்வரும் தாரார். நீ செத்த பிறகு இப்ப வாழற வரைக்கும் இளமை கிடையாது, யாக்கை கிடையாது, செல்வம். சரி, செத்த பிறகு மறுமை உலகத்துக்கு போனா பிள்ளைங்க ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் பண்ணி மேலே ஏத்துறவங்க நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாதுன்றது புத்த மதம். நீ இங்க என்ன பண்ணியோ அதுதான். இதெல்லாம் நீத்தார் கடன் செய்யறது உன் நன்மைக்கு வேணா. உனக்கு ஒரு 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 திருப்தி இருக்கும். அது கூட வள்ளல் பெருமானா தேவையில்லை. நாங்கெல்லாம் பண்றது இல்லை. இருக்கும்போது நல்லா பார்த்துக்கோ. அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. செத்த பிறகு பார்த்துருக்கீங்களா? நிறைய குடும்பம் பார்த்துருக்கீங்களா? அம்மாவை இருக்கிற வரைக்கும் வீட்டில் போய் பார்க்க மாட்டாங்க, முதியோர் இல்லத்தில் போய் பார்க்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவங்கள எரிஞ்சிடும். இறந்த பிறகு எல்லா சடங்கும் பண்ணுவாங்க. ஃபோட்டோவை பெருசாக மாட்டி அவங்க முன்னாடி சிப்ஸ் வைக்கிறது. எங்கள் அம்மா காரம் பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும், அவ்வளவு படுத்துவாங்க. ஏதாவது இது ஏற்குமா? தெளிவானவர்கள் என்ன பண்ணுவாங்க? அம்மா நீ உயிரோடு இருக்கும்போது உன்னை ஜம்முன்னு பார்த்துக்கிறம்மா. அதுக்கப்புறம்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இதைத்தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து என்ன சொல்றாங்க? செத்த பிறகு வந்து ஐயோ கொல்லி போடலன்னா பாவமாச்சாட்டே. ஒழுங்கா அவன் கொல்லிக்க காரணம் நீ ஆயிட்ட. அது பாவம்னு சொல்லி கொடுக்குறாங்களே. தாய எதை பாவம் நல்லா சொல்லுங்க. எதில் நம்புவாங்க? பெத்தவங்களுக்கு கொல்லி போடலன்னா உனக்கு கர்மா வந்துடும், அதை ஓடி வருவான். அது கூட இப்ப இல்லைன்றாங்க. இருக்கும்போது தாயை நல்லா பார்த்துக்கணும், தந்தையை நல்லா பார்த்துக்கணும், அது கர்மா இல்லைன்னு யாரும் சொல்லலை. செத்த பிறகு இதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு. அதனால தான் வள்ளல் பெருமானை சொன்னார், எதுவும் நீ செய்ய தேவையில்ல, தாய் உயிரோடு இருக்கும்போது நல்லா பார்த்துக்கும் தாய் தந்தையை. செத்த பிறகு நீ எதுவும் செய்ய தேவையில்ல. அப்படி உனக்கு செய்யணும்னு தோணுதா 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடு. துணி வச்சு கும்பிடுறோம். வச்சு கும்பிட்டு யார் கட்டிக்கிறது? மாமியாரையும் மருமகளையும் கட்டிக்கும். அது கும்பிட்டு அது போன்று இருப்பவர் ஒருவர் போய் வறியவருக்கு கொடு. அதுக்கு தான் அதை கும்பிடுற பழக்கம் இருந்தது. வறியவர்களுக்கு கொடு. உன் தாயின் நினைவாக, உன் தந்தையின் நினைவாக, உன் மூதாதையர்களின் நினைவாக ஒரு வறியவர்களுக்கு போய் கொடு. யாராவது ஒரு வறியவர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடு. இதான்டா நீத்தார் கடன். அத சொல்ற அந்த பொண்ணு, புத்தேல் உலகத்தை புதல்வரும் தாரார். உன் பிள்ளைங்க கொடுக்கும்னு நினைக்காத. எது அப்போ கொடுக்கும்? அந்த பொண்ணு சொல்லுது மாமனாருக்கு, மிக்க அறத்துணை, மிக்க அறமே விழுத்துணையாவதுன்ட்டா. மதிப்பு மிக்க உனக்கு மேன்மை பொருந்திய அழியாத துணையாக உனக்கு அந்த புத்தேல் உலகத்துக்கு எது வரும் தெரியுமா? நீ செய்த தர்மம் வந்து அங்க நிற்கும். எதுவும் நிலையில் 6 வயதிலிருந்தே எனக்கு நிலையாம தான். யார் செத்து போயிட்டாலும் போய் பார்த்து நிற்பேன். ஏன் இவங்க செத்தாங்க? என்ன ஆச்சு? ஏன் இந்த கை காய் இப்படி கிடக்குது? ஏன் இவங்களால இப்படி கால் எடுத்து வைக்க முடியல? என்ன என்ன நடக்குது இங்க? அந்த மரணத்தை சிறு வயதிலிருந்து சொல்கிறேன். அந்த மரணம் என்னை மிகப்பெரிய பாதிப்பு. அதனால தான் பெருமானார்கிட்ட வந்துட்டேன். மரணம் மரணம், நான் சாகக்கூடாதுன்றது கூட இல்லை. இந்த சாகிற வாழ்க்கையில எனக்கு சாகக்கூடாதுன்ற எண்ணம் பெருமானார்கிட்ட வந்த பிறகுதான். ஆனா சிறு வயதிலிருந்து இப்படி செத்து போற வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிறாங்க? யாருமே நிலையா இல்லையே. எல்லாத்தையும் நம்ம அன்பு காமிக்கணும்னு குழந்தையில எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.